சீட்டு தகுதி போச்சு. இந்த கூட்டத்தில் இதுலையா இதில் இருக்குன்னு தெரியாமல் ஆக்கத்து இருக்கிறது கீழே போட்டுச்சுங்களா, அந்த பொறுத்து போட்டு பார்த்தா அது கிடைக்கல. அஜயன்ற ஜாதகத்துக்கு வந்து சாஸ்திரம் கேட்குறோம், கொடுக்குற காசு பெருசாக நினைக்காத, சொல்கிற வார்த்தை கவனமாக போகுது. அஜயன்ற ஜாதகத்துக்கு வந்து நீ பிறந்தது வளர்ந்தது திறடுத்ததில் கௌரவமான வீட்டில் புரிசு கௌரவத்தை நீ பாடுபட வேண்டிய கஷ்டத்துக்கு பாடுபட்டதில்லை. இன்றைக்கி ஆண்டவன் கொடுத்த மாதிரி அறிவு திறமை புத்தி செல்வாக்கில் கரெக்டாக்குது. அறிவு இல்லைன்னா மற்றவங்க சொல்கிற அறிவில் படிக்கிற புத்தி வந்து தெரியல. நீ தான் மற்றவங்க புத்தி சொல்லணும், மற்றவங்கிட்ட புத்தி கேட்டு படிக்கிற மாதிரி மற்றவங்க மனசில் என்ன தெரியுது நீ கண்டுபிடிச்சிடுது. ஆனால் உன் மனசுக்குள்ள என்ன விவசாயம் மற்றவங்க கண்டுபிடிக்க. அஜயன்ற ஜாதகத்துக்கு வந்து உன் தாய் தர்மராஜா, உன் தகுதி தர்மலிங்கம். தர்மராஜா வீட்டில் பிறந்து தர்மதி பிள்ளை நீ பிறந்தது தர்மதி பிள்ளை எடுத்து கிடையாது. ஆபத்துன்னு வந்து ஓடி போகிற புத்தி தெரியும், விட்டு விலைக்கு போகிற புத்தி இல்லை. வீட்டில் சொல்கிறது இன்றைக்கி வெளியில் பார்த்தா நீ பணக்காரன், மனசாட்சி பார்த்தா கடன்காரன். அப்படின்னா இருக்குதுட்டான ஒருத்தங்க பெரியவங்க பேச மாட்டேன், இல்லைன்னு ஒரு தனாவத்தில் கை பிடிக்க மாட்டேன். புதுசுகள் ஆண்டவர் பாரத்துக்கு வந்து நீ போயிருக்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக இந்து எந்த ஒரு காரணம் தொட்டாலும் முன்னேற்றம்னா தொழில் எந்த காரணம் நாடி போனாலும் நீ நினைக்கிறது ஒன்று உலகத்து ஒன்று. நம்பரை கூட்டாளிங்களோட பேச விட்டா சொல்கிறாங்க, நம்பரை கூட்டாளிங்க பேச விட்டா சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்கான பேச முடியாது. சொல்கிறது இதே கொஞ்ச நாளாக இருந்து இது 2003 2018 2017 இந்த எண்ணெய் இப்போது கிடையாது. ஆனால் எங்கே இருந்தாலும் சொந்த ஊரில் தொழில் செய்ய முடியாது. சொந்த ஊர்லையா தொழில் செய்ய முடியாது. ஊர் விட்டு ஊர் புதுசாக தூர பிரயாணம் ஓடி செய்யணும். செஞ்சாலும் மற்ற தலைமுறைக்கு வாழ மாட்டாங்க, தலைமுறையாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் ஸ்டாரெல்லாம் கையில் இருக்குது. இந்த நெத்தி சிம்ப நெத்தி புதுசோடு வார்த்தை கொடுத்துட்டு வந்து வார்த்தை நடக்கணும். சொத்தாளிங்க வார்த்தை காப்பாற்றணும். சொல்லி கொடுத்தா சொத்தை சொல்ல காப்பாற்றுறது பணம் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக இருந்து லட்சுமி வளர்க்கலாம். லட்சுமி புரியுதா பணம். நீ நினைக்கிறது உனக்கு ஒன்றா இருக்குது, நடக்குது ரெண்டாயிரத்து. இடையில வாழ்க்கை மேலே என்ன ஸ்திரீ மேலே ஒரு ஆசைப்பட்டேன். வாழ்க்கை ஸ்திரீ வாழ்க்கைனா கல்யாணம் காட்சி ஆசைப்பட்டது மாதிரி லட்சுமி கொஞ்சம் வேதனை அடைஞ்சது. லட்சுமினா ஒரு பெண்ணாக இருக்கிற புதுசு வேதனை குழப்பங்கள் கஷ்டங்கள் அது ஒரு நேரம் ஆசை. அதனால் என் ஜாதகத்தைப்படி வந்து அதே அந்த ஆசைப்பட்ட நேரத்தில் சில கண்டமும் இது மாதிரி வாகனத்துலேயே ஒரு கண்டம் வாகனம் வதம் ஒரு வதத்துலேயே ஒரு கண்டம் இருந்தது. திருப்பி தெரியாமல் தலைக்கு வந்து தலை முடியாது போன நம்ம லைஃப் நீ சொல்லி கொஞ்ச நாளாக இருந்து நீ ஆசைப்படுவதுக்கு வந்து இந்த சூழல் துணி பற்றி ஜோசி கேட்டதில்லை. இப்போ நடக்கிற ஞானம் எப்படி இருக்குது? 2003 இப்போ ஒரு முக்கியமான தொழில் அதை காரணம் கை கொடுக்குமா? கொட்டை எண்ணம் பாஸ் ஆகுமா, கையில் ஆகுமா, போகிற இடம் வர இடம் முன்னேற்றம் நடக்குமா? நம்புற மனுஷங்கள்னால சில காரணங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா, காரணம் சாதிக்க முடியுமென்றே கேட்கணும். கண்டிப்பாக சாதிக்க காரணம் முடியும். இப்போ இதுக்கெல்லாம் தடங்கள் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா, நீ கெட்டு போடணும். உண்மையில விரோதம் இல்லை, பகையில், சூழ்நிலை, ஏழையில், பகுதியில், தெருவில் யாருமே செய்யலை. இங்கே எதுவும் தெருவில் யாரும் செய்யலை. நீ கெட்டு போகணும். உனக்கு இருக்க வேண்டிய கிரகம் ஒரே கிரகம் கண் திருஷ்டி அடிக்க மாட்டேங்குது. கண் திருஷ்டி எப்படின்னா, நான் சுற்று 10 நாள் கண் திருஷ்டி வரல. நீ பேசுகிற பேசுலேயே கண் திருஷ்டி சொல்கிறது, நீ பேசுகிற ஒரு பேச்சிலேயே கண் திருஷ்டி அடிக்கும். இந்த கண் திருஷ்டினால் என்ன ஆகுதுன்னா, எந்த தொழில் போனாலும் கொஞ்சம் நஷ்டமாகும். புது சொல்லுது இன்றைக்கி போனால் நாளைக்கு நாளைக்கு போனால் நாள் மாறும். நாள் வந்து போகலாம். ஏன்டா இந்த காரணத்தை கொண்டாலும் இங்கே மனசு திரும்பி அது நேரமாக நடக்கும். இந்த திருஷ்டினால் பைப்புனால் இல்லை, இந்த திருஷ்டினால் நீ லைஃப்பில் நீ நல்லா இருக்கணும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். நீ நம்பி போகிற இடம் கை கொடுக்கணும். போட்டப்பெல்லாம் முன்னேற்றம் வாழணும். பிடிச்ச நண்பர்கள்னால கூட உங்களுக்கு உதவிதான் கிடைக்கும், ஒவ்வொருத்தரும் கிடைக்காது. பிடிச்சதுனால கூட ஒவ்வொருத்தரும் கிடைக்காதான், பிரச்சனை கிடைக்காது, உதவிதான் கிடைக்கும். அது எல்லா செல்வாக்கும் நீதியாக்குது. இருபத்தி கிரகத்தினால எந்த தொந்தரும் கிடையாது. இருக்கிற கிரகம் ஒரே ஒரு கிரகம். இந்த கண்டிஸ்டில் நீ குழப்பம் கிடைக்குது. சொன்னது மிஸ்டேக் இருந்தால் வேறு என்ன கேட்குறது கேட்க சொல்கிறோம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன் சொன்னேன், இடம் விட்டு மாறி தொழில் விட்டு தொழில் சாதிச்சு நல்லா பண்ணணும். இந்த கண்டிஸ்டி மட்டும் கொடுக்கணும். அதுக்கு என்ன அந்த கண்டிஸ்டி மட்டும் கலந்து போட்டோம்னா உனக்கு என்னைக்கு ஆண்டவன் விதி போட்டுக்கிறானோ அந்த ஊரில் நீ எந்த பொருள் தொட்டாலும் நல்லப்ப சொல்லு. ஆண்டவன் புதுசாக பிறந்தவங்க விதி ஒன்றாலும் உண்டு. அந்த விதி வர வரலும் ஆண்டவன் விதி போட்டுக்கலாம். அன்றைக்கி நீ ஸ்டாரை பழைப்பேன். இது சொல்லு, எந்த காரணம் தொட்டுனா ஸ்டாரை பழைப்பேன். அதை பற்றி நீ கவலைப்படாது. இப்போ சின்ன சின்ன கவலைகள் வர வேண்டிய காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா,